தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை மறக்கவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை பட்டினி போட விடவும் மாட்டார். எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு தாய் தகப்பன் கூட பிள்ளைகளை மறந்துடுறாங்க. என் கண்ணே, என் மணியே, என் முத்தே, என் சொத்தே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வளர்த்த தன்னுடைய பிள்ளைகளை அவங்களுடைய சுயநலம்னு வரும்போது வெறுத்துடுறாங்க. நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ என் பிள்ளையே இல்லை, நான் உன்னை அறுத்து கழுவிட்டேன், உன்னை தலைமொழியிட்டேன் அப்படின்லாம் எத்தனையோ தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை, அது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், அப்படி சொல்கிற எத்தனையோ தாய் தகப்பன் நம்ம அந்த உலகத்தில் பார்க்குறோம். அந்த பிள்ளைகள் அப்பா அம்மான்னு தஞ்சமே கிடப்பாங்க. கடைசியில் அவங்களுக்குன்னு ஒரு சுயநலம் வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தன் பிள்ளைகளை வெறுத்து அறுத்து கழுவி என்றென்றைக்குமே சேர முடியாதபடி ஒரு பிரிவை பெற்றவங்களே ஏற்படுத்திடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி உன் அப்பா அம்மா உன்னை மறந்தாலும் நான் இமைப்பொழுது கூட உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இமைப்பொழுது கூட உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. தாய் தன் பாலகனை மறக்க மாட்டா. ஒருவேளை தாயோ தகப்பனோ தன் பிள்ளைய மறந்தா கூட நான் உன்னை மறப்பதே இல்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், என் உள்ளத்தில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்கள் தாய் தகப்பன் மூலமாய் வெறுக்கப்பட்ட நிலைமையில, துரத்தப்பட்ட நிலைமையில, உங்களை தள்ளிவிடப்பட்ட அந்த நிலைமையில நீங்கள் வந்திருப்பீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, என் தாய் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொன்னது போல நீங்கள் இப்போ சொல்லுங்கள், என் தாய் தகப்பன் என்னை கைவிட்டிருந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி உங்கள் கரத்தை அவருக்கு நேராக தூக்கி உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். நான் சொல்கிறேன், எந்த தாய் தகப்பன் உங்களை தள்ளி விட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உங்கள் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?